நான் இது எனக்கு தம்பிக்கு இது வந்து நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு கிரான் கோரில் மட்டும் நிற்கிறோமா கோரில் நிற்கிறோம். ஒரு கமல பாட குடும்பங்களை அழைப்பில் கிடைக்கப்பட்டிருக்குது. அந்த அதன் ரீதியை தான் வந்து பார்க்க வந்திருக்கிறோம். எங்கேயோ வட்டி கொடுத்த கிணறுகள்லாம் அக்கா தண்ணி வருமாக்கா அதில் அடிச்சு காட்டுங்க அப்போ. முந்திரியெல்லாம் இருக்குது. நல்ல ஒரு பெரிய இடம் மட்டும் தான் முந்திரியெல்லாம் இருக்கு. நல்ல பெரிய இடம் உண்டு. அப்புறம் என்ன இது மழைக்காக இப்படி வருதா இல்லையா இந்த வெயில் காலத்துல? வெயில் காலத்துல வருமா? சிறப்பா வரும். அப்புறம் டொய்லெட் வசதி எல்லாம் இருக்குதா? இது என்ன ஒரு பெரிய ஒரு இதன் வச்சிருக்கேன் பயமா கிடக்கு. என்ன சாமான இது? பங்கரா அவர் விளையாட்டுச்சா? இது ரைஸ் ஸ்கூல் லீவு தான். என்ன டொய்லெட் பாதிக்கல இல்லையா? என்ன இதுக்கு என்ன என்ன பூனை விழுந்து பட்டு கிடந்து அத மண் போட்டு மூடிக்காங்க பக்கத்து வீட்டுக்காரர்கள். அதனால பாதிக்கல. அப்ப இதை கொஞ்சம் கிளீன் பண்ணா பாதிக்கலாமா? வேலைப்பாடு கூட அந்த கோப்பையை மாத்தினா இல்ல இந்த அந்த அதாவது இந்த டொய்லெட் வேசனை மாத்தி அந்த லைனை ஃபுல்லா கிளியர் பண்ண வேணும். இதுக்கு நீங்க பாதிச்சிருக்கீங்களா? எவ்வளோ பாதிச்சிருக்கீங்க? 2-3 வருஷமா பாதிச்சிருக்கேன். இப்ப எவ்வளோ பாதிக்காம விட்டாது? இப்ப பாதிக்காம விட்டு ஒரு 2 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கிட்டே. அப்ப இந்த டொய்லெட் இந்த இதை கொஞ்சம் பார்த்தா சரி என்னக்கா? இந்த ரிப்பேர்னா இந்த திருத்தல தான் கொஞ்சம் கிடைக்கும் எனக்கா. வாங்க உங்களோட கிச்சனை கொஞ்சம் காட்டுங்க. என்னடாப்பா கடன் காட்டா கிடக்குது? என்னடா என்னடாப்பா விளையாடுங்க? வாங்க எழுதிட்டு வாங்க. கரண்ட் வசதி எல்லாமே இல்லையா? லைட் ஒன்னையும் காணும் இல்லையா? பல்ப் ஒன்னையும் காணும் இல்லையா? ஹோல்டருக்கு தண்ணி இல்லை. ஹோல்டர் இருக்குது, பல்பு இல்லை. இந்த வெடிக்கு போய் கிடக்குன்னு இங்க லைட்டா மற்ற இந்த இதெல்லாம் உடைஞ்சிவே கிடக்கு. இது சுனாமி விட்டுத்திட்டம் எனக்கா? சுனாமி விட்டுத்திட்டம். இதெல்லாம் அவங்க எடுக்கிறீங்க? இந்த உரையெல்லாம் அவங்க எடுக்கிறீங்க? காலில் எடுத்து வர்றீங்க. இந்த என்ன சமையல் மதியம்? இல்லைங்களே மீன் கறி. என்ன ரைட் 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 ரைட். காலையில் என்ன சாப்பிடுறீங்க? காலையில் ஒன்றும் சாப்பிட இல்லையா? சரி வாங்க கொஞ்சம் கதைப்போம் வரதுல. இந்த டிவி எல்லாம் வச்சு இருக்கிறீங்க? பெரிய எல்இடி டிவி ஒன்று வச்சிருக்கீங்க. நம்மள டிவி இல்லையே. அது டிவிக்கு மேல இருந்து ஒரு ஆள் நடனமா இருக்கா? ஒரு நடனம் கொண்டு ஆடி காட்டுங்க. என்ன என்னடா டிவிக்கு மேல இருந்தா நடனம் ஆடணும், ஆடி காட்டுங்க நடனம். என்ன பாட்டு பிடிக்கணுமோ? ஆறு பாட்டு பிடிக்கணுமோ? இது அக்காவோ? கூட பிறந்து சொல்றோம் இல்ல என்ன? சரி அக்கா நான் ஒரு கதைப்போமா? வணக்கம் அக்கா. வணக்கம். அக்காட பேர் என்ன? பிரியதர்சினி. அக்காவோட கணவர் எங்க? அவரு விட்டுட்டு போய் 6 வருஷம் ஆயிட்டு கல்யாணம் கட்டிட்டாரு. எங்களை பாக்குற இன்னொன்னு செய்யறேன்னா கஷ்டப்பட்டுதான் நாங்க சாப்பிட்டுருக்கோம். அக்காக்கு எத்தனை பிள்ளைய? எனக்கு 2 பிள்ளைய. என்ன செய்யறாங்க 2 பேரும்? 2 பேரும் ஸ்கூல் போறாங்க. எத்தனாம் ஆண்டு? ஒரு ஆள் 6ஆம் ஆண்டு, ஒரு ஆள் 1ஆம் ஆண்டு. 6ஆம் ஆண்டு மற்றும் 1ஆம் ஆண்டு. தம்பிங்க வாப்பா வாங்க. தம்பியோட பேர் என்ன? தம்பியா கேமரா பாத்துக்கிறேன்ப்பா. அப்படி எத்தனை மண்டப்பா படிக்கிறா? 6ஆம் ஆண்டு. 6ஆம் ஆண்டாப்பா. எந்த ஸ்கூல்ல போவா? கோல்ரமடுவா. மெயின் முன்னுக்கு போகணும். தம்பி உங்களோட கொப்பி சாமான பேக்கு ஷூ எல்லாம் கொஞ்சம் பாப்போமா? ஷூ இல்லையா? இதுக்கு மேல ஷூ போட்டு போனீங்களா இல்லாட்டி என்ன என்ன விட?
போடணும் போட்டு போட்டுட்டு போனீங்களா? அந்த ஷூ இருக்கா? இல்ல காணல காணலையா? காணல பிஞ்சிட்டு பிஞ்சு காணலையா? பிஞ்சு இருக்கா? காணல அம்மா பிஞ்சிட்டேன்டா. பிஞ்சாத கொண்டு வாங்க பாப்போம். ஷூ இப்ப இருக்கா? காணல. காணல அப்ப அம்மா பிஞ்சிட்டேன்டா. பிஞ்சா இருக்குதானே? அது நாய் கொண்டு பிடிச்சி சொன்னா வெட்டையில போட்டு கிடக்கா? அதை எடுத்துட்டு பாப்போம். எடுத்து வாங்க பாப்போம். எடுத்துட்டு வாங்க. நீங்க வாட்சியை கொண்டு பாப்போம். வணக்கம் அக்கா. சொல்லுங்க அக்கா வணக்கம் அக்கா. கதைங்களா அக்கா? என்னக்கா எங்களோட கதைக்க மாட்டீங்களா? அக்கா அக்கட பேர் என்ன? அக்கட பேரை சொல்லுங்க அக்கா. உங்களோட பேர் என்ன? இந்த பாக்குற மாமா எல்லாம் பார்த்து கொண்டிருப்பாங்க. நிறைய பேர் பார்ப்பாங்க வீடியோ. அன்சியா. எத்தனாம் அக்கா படிக்கிறீங்க? முதலாம் ஆண்டு படிக்கிறீங்க. எந்த ஸ்கூல் போற நீங்க? எந்த ஸ்கூல்? முதலாம் ஆண்டுக்கு போனேன். பாப்பா எடுத்து வா பாஞ்சா பாப்பா. தம்பிர சுவிதான் என்ன உண்டு. மற்றது இதா போயிட்டு ஆனா கொஞ்சம் நல்லா தானே இருக்குது. அது பிஞ்சு நாய் கொண்டு வைத்து ஒன்றை நாய் கொண்டு போயிட்டா? உள்ள கொஞ்சம் டமேஜா தான் இருக்குது. ஆனா வெளியே நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் பத்திரமா கவனமா பாவச்சிட்டான்னு நினைக்கிறேன். இத மாதிரி தானே மற்ற சூம் இருந்திருக்கு. கண்டி போட்டு வெளியே போட்டீங்களா? அப்ப உள்ள வந்து நாய் வந்து எடுத்துட்டு போனதா? இல்ல வெட்டியாங்க என்ன பழக்கம்? பழக்கம் சரி வராதே. கூடாத பழக்கம் இதெல்லாம். இந்த வயசுல எல்லாம் கூடாத பழக்கம். உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம். சரியா? இந்த சூ பூசை தான் இருக்குது. என்னைய பத்தி நல்ல பூசை தான் இருக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 மாசம் பாய்ச்சிக்க மாட்டேங்குது. பாய்ச்சால உள்ள காணாது என்ன அது கொஞ்சம் பேருக்கு இப்ப காணாது. அதாலதான் வேறு வெளியே போட்டு. இது நீங்க என்னத்துக்கு நீங்க வெளியே போட்டு என்ன விடாது? இது எவ்வளவு ஆளாம் போட்டுருங்க? காணாது. தம்பி எவ்வளவு ஆளாம் போட்டுருங்க? ஷூ சப்பாத்து நீங்க எவ்வளவு ஆளாம் போட்டு போனீங்க பள்ளிக்கூடத்துக்கு? 2 மாசம் போட்டு போனீங்க. யாரும் எடுத்து? அம்மா எடுத்துருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு வேண்டி கடைக்கு வேலையை போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஷூவை வேண்டி கடைசியா நாய்க்குட்டியும் கொடுத்துருக்கீங்க. ஒரு கவலை இனமாக கொடுத்துருக்கீங்க. அதை பத்திரப்படுத்தி வைக்க உள்ள பாடல்கள் அம்மாவுக்கும் இல்ல மகனுக்கும் வரலையா? என்ன அம்மாட்ட காய்ச்சி அம்மா கடைக்கு எல்லாம் வேலைக்கு போயிருந்தா அந்த கியூஆர் நம்பிட்டு அம்மாட வாழ்வாரம் போகுது ஒன்றுல பாடுற அம்மா இருக்கிறா. இப்ப நீங்க கொண்டு வந்த இந்த ஷூ எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் 2 மாசம் முன்னதான் போட்டிருக்கீங்க நினைக்கிறேன் பெரும்பாலும். அது பிற்பாடு அதை விட்டுத்தியல் அது மலைக்குள்ள தண்ணி கூட அப்படியே போயிட்டாங்க. அம்மாவோட கஷ்டம் இல்லை. அந்த அம்மா வேண்டியிருந்தானே அம்மா போயிட்டு அந்த மரத்துல உசிட்டு அப்படியே கீழே விட முறைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு வேண்டியிருந்தா அப்படி ஒரு யோசனை இருக்கா உங்களுக்கு? அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு உங்களை பிள்ளைகளை படிப்பிக்கணும்னு சொல்லி எவ்வளவு இதுல செய்து கொண்டு இருக்கிறாங்க, தியாகங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. நீங்க எப்படி ஒரு அசம்பந்தமான ஒரு செயல்பாடா இருக்குது. என்னடா இப்ப நான் கண்டிப்பா இருப்பேன். இந்த 2025ஆம் ஆண்டு ஏபி மேல யூடியூப் சேனல் வந்து கல்விக்கான சேவைக்கான ஒரு நிலப்பாடு தான் இருக்கு. அதை நோக்கி தான் நான் போறேன். ஆகவே பார்க்குற உதவி செய்ய வரப்ப கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை அவதானிப்பாங்க. அதுக்குரிய மாதிரி அவங்களுக்குரிய மாதிரி நான் அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கார். அவருக்கு அவருக்கு உகந்தவனா நான் இருக்கணும். அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும். அதுல உறுதியா இருக்கு. ஒரு சில விஷயங்கள் நீங்க கோவிக்கலாம். இன்னும் எப்படி கதைக்கிறாரு, எப்படி கேட்கிறாரு. நீங்க கோவிக்கிறதுக்காக நான் கேள்வி கேட்க முடியும். எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 6ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. 12 எத்தனை வயசு? 12 வயசு. 12 வயசுன்றக்குள்ள அந்த இதுகள் இருக்கத்தானே கொஞ்சம் வேணும். பத்திரப்படுத்துறது இதுகள் இருக்கத்தானே வேணும். நீங்க என்ன பிள்ளைய நினைச்சாலும் பரவாயில்லை. என்ன உங்களோட எனக்கு 7ஆம் ஆண்டு எனக்கும் ஒரு பொடியன் இருக்காரு. அவர் அடுத்த வருஷம் 8ஆம் ஆண்டு. உலகத்துக்கும் கஷ்டப்பட்டு அந்த சுவை கொண்டு வந்து பாருங்க. கொஞ்சம் நல்லா இருக்கு. இதை விட நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன். இங்கே பிஞ்சி அங்க பிஞ்சி இங்கெல்லாம் பிஞ்சி இருக்கும். அதை தச்சிருப்பாங்க. சில ரொட்டி இருந்தா வச்சு கொண்டு போவாங்க. அப்படியான பிள்ளைகளும் இருக்கு. நான் நிறைய இடங்கள்ல இந்த எங்கட வீடியோனே இருக்கு போட்டிருக்கேன். ஏபி மேல யூரிசனோட நான் நிறைய வீட்டுக்கு போட்டிருக்கேன்.
கொப்பி இல்லாட்டி அந்த போன வருஷத்துக்குரிய கொப்பியை வந்து ஸ்டெப்லர் பண்ணி அடுத்த எழுதாத இதுகளை கொண்டு போய் எழுதுவான். அம்மா கஷ்டப்படுறா என்ற ஒரு எண்ணம் வந்து அப்படியான பிள்ளைகள் இருக்கு. சரிதானே? இப்ப அம்மா வச்சு பாருங்க. அம்மா வணக்கம் என்னன்னு சொன்னா இப்ப உங்களோட கியூஆர் மேப்பாதான் இருக்கு, வேற வருமானம் இல்லை. இப்ப கடைக்கு நீங்க எவ்வளவு வேலையை போனீங்க? இப்ப போய் 3 மாசமா விட்டுட்டு எவ்வளவு நம்ம கடைக்கு வேலையை போனீங்க? 2 வருஷமா கேட்டீங்களா அம்மா என்ன என்ன சொல்றாங்க? தம்பி தம்பி உங்களதான் அம்மா என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? 2 வருஷமா வேலையை போயிருக்கிற அம்மா. இப்ப கடை வேலையை விட்டு இப்ப அந்த மழைக்காக விட்டுட்டா கூட நீ கடை தண்ணி வெள்ள தர விட்டுட்டா. இப்ப சாப்பாடுகளுக்கு என்ன விளக்கம்? சாப்பாட்டுக்கு இந்த அவங்களோட ஸ்கூல் பிரச்சனையும் தான். இப்ப இந்த கியூஆர் நம்பித்தான் உங்களோட இப்போ நம்மளோட வாழ்வாதாரம் போயிருக்கு. இந்த 3 மாசம் வாழ்வாதாரம் இந்த மழைக்கால இப்படி போயிருக்கு, மழை வெள்ளத்துக்கு போயிருக்கு. இப்பயும் அவங்களை பொங்கலுக்கு ஒன்று உடுப்பு ஒன்று பண்ண எடுக்கையும் இல்லை. இந்த நிலைமைதான் பிடிக்க சாப்பிட்றதா, வர்ற பொங்கலை பார்க்கறதா, பிள்ளைகளை பார்க்கறதா, படிக்க பார்க்கறதா, இப்ப என்ன செய்யறது என்ற ஒரு 2 கட்ட நிலையில விடாம இருக்கிறா. இப்ப நீங்க இப்படி ஒரு அலட்சியமான நிலப்பாடு இருக்கிறது அவ்வளவு ஆரோக்கியமா இல்லை. கொண்டு வர விஷயத்த அப்படி பத்திரப்படுத்துறது உங்களோட கடமை. அவ சின்ன அவ தங்கச்சி சின்ன அளவை விடுங்க. இப்ப உங்களுக்கு 12 வயசு இருந்தக்குள்ள உங்களுக்கும் அந்த புத்தி இருக்கணும், இப்படி படணும். இப்ப நாளைக்கு அந்த இவ்வளவு இப்படி கதைக்கலாம், எனக்கு அது உடன்பாடு இல்லை என்று பார்க்கிறேன். இந்த பார்க்கிற உறவுகள் வேறு விதமாக அவங்க யோசிக்க சிலர் யோசிப்பாங்க. அந்த ஒரு யோசனை இருக்கிறேன் நான். இது கூட கவலை இல்லை தம்பி, இது நான் என்ன கேட்டீங்கன்னா அது கூட கவலை. இந்த வாரத்தை சொல்லுங்க, ஸ்கூல் போய் வந்து சொல்லுங்க. இதானா இது காணாத ஷூவை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இல்ல வேற தட்டிக்கிட்டி போட வேற யாருக்கும் கொடுத்துருக்கலாமே. பாவக்கு இவர் இப்ப 6ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு புள்ளியில கொடுத்துருக்கோம். இது காணாத ஷூ வருது. அங்க தங்கச்சிட்டு விட்டு ஸ்கூல் சாமான வச்சு கொண்டு வந்த மாதிரி இந்த ஸ்கூல் லீவ் விடக்குள்ள வச்சிருக்காரு ஷூவை கலட்டி. சரி, இந்த பாக்குற மாவாங்கிட்ட என்ன கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, திரும்புங்க. பாக்குற மாமாங்கிட்ட என்ன கேட்க விரும்புறீங்க? என்ன கேட்க போறீங்க? சைக்கிள் பார்த்துக்கோ. வீடியோக்கு போன பாருங்க. சைக்கிள் சைக்கிள் வேணும். வேற கொப்பி சாமான், கொப்பி சாமான் வேணும். பேக் வேற ஷூ வேணும். ஷூ வேணும். இப்ப அந்த ஷூ எல்லாம் வேண்டி கொடுத்தா பத்திரப்படுத்துவீங்களா நீ வர காலங்கள்ல? அடுத்து இந்த வருஷம் 6ஆம் ஆண்டு, சாரி 7ஆம் ஆண்டு. சரிதானே? வீடியோ நாங்கள் எப்பயுமே வீடியோட பதிவு போடுறோம். பார்க்குற உறவுகள் உதவுறதுக்கு முன் வந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா நாங்கள் அந்த உதவியை பெற்று தருவோம். சரிதானே? இப்ப நாங்க வந்த நோக்கம் என்னன்னு சொன்னா, எங்களுடைய அம்மா ஒரு ஆள் பழமையான கோயஸ்ரீ அம்மா ஒரு ஆள் ஜேஎம்ல இருந்து எனக்கு ஒரு 10 காசு அனுப்பியிருந்தவங்க. அவர் திட்டம் முடிஞ்சுது, ஒரு உதவி திட்டம் முடிஞ்சுது. அடுத்த உதவி திட்டம் இப்ப அந்த அந்த அக்காவோட கேள்விப்பட்டிருந்தா அந்த அக்கா எப்படி என்ன சொன்னாங்க. அப்ப அவங்களுக்குரிய கல்விக்கான உதவியை நாங்க செய்யறதுக்காக ஆரம்ப கட்டமாக வந்தது. சரிதானே? நீ கொஞ்சம் முடிங்க. அடுத்தது அங்காளத்தின பிள்ளைகள் உங்களோட விடுத்த எடுக்கல உங்களை அழைக்கிய அதை அடுத்தது பார்ப்போம். அப்ப நான் ஒன்று ரெண்டு இல்லையே தான் குடிங்க. அப்ப அவ கொஞ்சம் முகத்தை நல்ல மறைச்சிருக்கு. நீங்க விஷயத்தை அவளுக்கு சொல்லியிருந்தாங்க, அந்த முகத்தை மறைச்சு அடுத்தது பார்ப்போமா?
என்னங்க இது எனக்கு தம்பிக்கு இது வந்து இது வந்து தங்கச்சி தான் சரியா மற்ற மட்டாகளும் கொடுக்க வேணும் அவங்கள கொஞ்சம் பார்ப்போம் மற்றது இந்த உதவி செஞ்ச ஜெயமலந்த அம்மா இந்த உதவி செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க தேங்க்யூ கேமரா போன பார்த்து சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்றீங்க அக்கா என்ன சொல்லுவீங்க இந்த உதவியை இந்த பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளை தந்ததுக்கு நன்றி தெரிவிக்கும். சரி தம்பி இந்த பதிவை நாங்கள் எங்களோட எபிமேல ஜோடிஷனோட பதிவு செய்து போடுறோம் பார்க்குற உறவுகள் உதவுறதுக்கு முன் வந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக நான் அடுத்த பெரிய சந்திக்கும் சரிதானே தங்கச்சி வாங்க அம்மாட மணி இருங்க இது உங்களுக்கு தான் இந்த கொப்பியா இருங்க இது உங்களுக்கு இந்த கொப்பி சரியா சரிதானே இந்த கொப்பி தான் இந்த உதவுன அம்மாவுக்கு என்ன சொல்ல போறீங்க அம்மாவுக்கு அம்மாவுக்கு என்ன சொல்ல போறீங்க நன்றி நீ போன பார்க்க சொல்லணும் நன்றி நன்றியா வேறு சொல்ல மாட்டீங்களா உங்களுக்கு பேக் எல்லாமே இருக்கா பேக் ஷூ எல்லாமே இருக்கா இருக்குதா ஷூ எல்லாம் வச்சிருக்கீங்க அவர் 10 ரூபாய் இருக்காரு அவர் தான் கொஞ்சம் கூட விட்டார் சரியா சரியா இந்த பதிவை போடுறோம் பார்க்குற உறவுகள் உங்களுக்கு உதவுறதுக்கு முன்னாடி சொன்னா நாங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோ நாங்கள் கண்டிப்பாக உங்களை சந்திக்கணுமா சரிதானே